ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பறவையா பறக்கிறோம் அஃபீஷியல். ஆமாங்க, சேனல் பேர் பறவையா பறக்கிறோம் அஃபீஷியல். ஸோ ஒரு பறவை தான் நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்தில் பறந்து போகிற மாதிரி நம்மளால் பறந்து போக முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச இடத்துக்கு போய் நம்ம ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தது தான் நம்ம சேனல். ஸோ இந்த சேனலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ராவல் கண்டென்ட் பற்றி தான் வீடியோஸ் வரப்போகுது, வ்ளாக் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய முதல் vlog எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல இடத்துக்கு போய் ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் தான் திருவேற்காடில் இருக்க வேதபுரீஸ்வரர் சிவன் கோயில். ஸோ போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரப்போம். இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரேன். அது வரைக்கும் அந்த கண்டென்ட் வச்சுருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் எந்தெந்த ஊருக்கு போயிட்டு என்னென்ன vlog பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய முதல் vlog. நிறைய குறைகள் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கிங்க மக்களே. நம்ம எல்லாருமே நிறைய பிளான் பண்ணியிருப்போம். அந்த ட்ரிப்பு போகணும், அந்த ஊருக்கு போகணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தனியாகவும் பிளான் பண்ணியிருப்போம். நிறைய பேர் பிளான் பண்ணி வச்சுங்க. ஆனால் இந்த போகாத ட்ரிப்புக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதில் வந்து பட்ஜெட் போட்டு அதில் ஷேர் பண்ணி அதில் வந்து எந்தெந்த லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஸோ இதெல்லாமே போட்டு கடைசியில் போகாத ட்ரிப்ஸ் வந்து கிணறு போகாத ட்ரிப்ஸுக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப் வந்து இன்ஆக்டிவாக இருக்குங்க இன்னும். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஆரம்பிச்சது தான் இந்த சேனல். ஸோ இதில் வந்து பெருசாலாம் இல்லைங்க, இந்த சேனலை ஸ்டாக்காக வச்சு எந்தெந்த இடத்த சுற்றி பார்க்க முடியுமோ அந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறேங்க, அவ்வளோதாங்க. அந்த சுற்றி பார்க்க போகிற இடத்துல என்னென்ன இன்சிடென்ட் நடக்குது, எப்படி போகிறோம், லைக் எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, ஸோ எந்தெந்த பிளேஸஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், இது எல்லாமே உங்களுக்கு vlog-ஆக போட போகிறோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா ரொம்ப புதுசுங்க யூடியூப்க்கு. ஸோ ஏதாவது குறைகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், லைக் எப்படிலாம் நான் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்தது தாங்க இந்த சேனல். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு தருவாங்க கண்டிப்பாக. ஜென்ரலாக நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்ஸு இதெல்லாமே இருக்கும் இல்லைங்களா? நம்ம இருக்கிற இப்போ இருக்க காலகட்டத்தில், இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ எனக்கு பர்சனலாக ஏதாவது டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பைக் எடுப்பேன். பைக் எடுத்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இல்லை வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரைடு, அப்படியே ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பைக்கு ட்ராவல் எதில் பண்ணாலும் சரிங்க, அது நம்ம சோலை வந்து ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. புதுசாக இடத்த போய் பார்ப்போம், புதுசாக அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ இந்த சேனலில் சாக்கா வச்சு அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்க போகிறேன். பெருசாக இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலைங்க. இதுதான் எனக்கு சொல்ல வருது. அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக ஒரு ட்ராவல் vlog-ஆக நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மோட்டோ vlog மட்டும் இல்லாமல் மோட்டோ vlog-ம் பண்ண போகிறோம். எந்தெந்த மோடில் ட்ராவல் இருக்கும், லைக் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம், பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம், ஆட்டோ ட்ராவல் பண்ண போகிறோம், நடந்து போக போகிறோம், முடிஞ்சால் ஃப்ளைட்லேயும் போக போகிறோங்க. ஸோ இது எல்லாமே எல்லா மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி எப்படி நடக்குது என்னன்னு சொல்லிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுன்னு பார்ப்போம், நம்புகிறேன். அண்ட் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் சுற்றியிருக்கேங்க, லைக் அஃபீஷியலாகவும் சுற்றியிருக்கேன், லைக் பர்சனலாக ட்ரிப்பாகவும் சுற்றியிருக்கேன். சில பிளேசஸ் சொல்லணும் அப்படின்னா லைக் ஏற்காடு போயிருக்கேன், ஏலகிரி, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் போயிருப்பீங்க. கொல்லிமலை போயிருக்கேன். அதுக்கப்புறம் கொடைக்கானல், வால்பாறை போனேன், நல்லா இருக்குது வால்பாறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஊருங்க அஃபிஷியலாக நிறைய வெளியே லைக் என்னோட ஜாப் வந்து ட்ராவலில். ஸோ அதனால் வந்து லைக் திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், கிருஷ்ணகிரி, வேலூர், ஆற்காடு, காஞ்சிபுரம்,
பெங்களூரு அண்ட் மும்பை. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் போயிருக்கேன். ஸோ எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்குங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பிளாக் சேனல் ஆரம்பிக்கணும்னு நல்லா யோசிச்சே இருந்தேன். ஸோ அதனால தான் ஆரம்பிச்சேன். என்னோடய லைஃப் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா லைக் ட்ரிப்ஸுன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணுவோம், நிறைய ட்ரிப்ஸ் பிளான் பண்ணுவோம். ஆனால் ஒரு சிலது நடக்கும், ஒரு சிலது லைக் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தடா போயிருந்தோம். தடா இங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், பக்கத்தில் தான் இருக்குது. பட் ஆனால் என்னோடய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இப்போ வரைக்கும் டச்சில் அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களோட போயிருந்தேன். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க, அருமையாக இருந்துச்சு. ஸோ அதே ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் கொல்லிமலை போயிருந்தேன். அதுவும் நல்லா இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அந்த நேச்சரே பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சிஜன் அவ்வளோ ப்யூராக இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டோட ஸ்மெல்லு, அந்த அட்மாஸ்பியர், அந்த சில் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதை ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கோயிலுக்கு கிட்டே வந்துட்டோம். இப்போ போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு வரேன். எனக்கு கோவிலில் ரொம்ப பிடிச்ச இடம்னா இதாங்க. சிவன் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இல்லை கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா? மக்களே, ஸோ எனக்கு எப்போ வந்து மன வருத்தமாக இருந்தாலும் ஸோ நான் அந்த சிவன் கோயிலுக்கு தான் வருவேன். வந்துட்டு ஒரு லைக் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் வருவேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வருவேன். வந்துட்டு ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே தெரியுது இல்லைங்களா? ஸோ இங்கே தான் உட்காந்துட்ருப்பேன். உட்காந்துட்டு மைண்டில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே போகிற வரையும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அமைதியாக, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தியான நிலையாக இருக்குங்க. லைக் தியானம்லாம் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கிங்க. பட் ஆனால் அது மனசு ஏதோ லைக் நிறைவாக அப்படியே நம்ம குழப்பங்கள்லாம் க்ளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ரொம்ப பக்தியெலாம் நினச்சாதீங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி தான் கோயிலுக்கு போவேன். என்றைக்காவது தோணும் மனசில், அப்படி தோணுச்சுன்னா அன்றைக்கி கோயிலுக்கு போயிடுவாங்க. மற்றபடி இந்த பிறந்த நாளைக்கு அப்புறம் இந்த விசேஷ நாளுக்கு ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் தெரியல, அப்படியே வளர எனக்கு தோணலை. ஸோ வீட்டில் எவ்வளோ சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் மனசில் தோணுச்சுன்னா ஸோ அன்றைக்கி மட்டும் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஸோ கொடிமரம் இருக்குது. ஸோ போயிட்டு வாசலில் விழுந்து எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு ஸோ வெளியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care மக்களே.